வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகன் அவனுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை வருது. அதனால அவன் ஊர்ல இருந்து அவனோட நண்பன் இருக்க ஊருக்கு வரான். அங்க வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பிரச்சனைகள் அவனுக்கு வர ஆரம்பிக்குது. முதல்ல நம்ம கதாநாயகன் எதுக்கு அவனோட ஊரை விட்டு அவன் நண்பனோட ஊருக்கு வரான், அவன் நண்பனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைனால நம்ம கதாநாயகனுக்கு என்னென்ன ஆகுது, அதெல்லாம் நம்ம கதாநாயகன் எப்படி எதிர்கொள்றாரு, இதுதான் மொத்த படத்தோட கதையே. ஒரு ஃபெமிலியரான கதை மக்கள் இது. ஆனா அவங்க எடுத்திருக்க விதம் இருக்கு வேற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். எந்த இடத்துல உங்களால கதையை ப்ரெடிக்ஷன் பண்ணவே முடியாது. கதாநாயகனோட ஃப்ரெண்டோட நடவடிக்கை ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்க தான் செய்யும். அவரால் தான் நம்ம ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை வரப்போது நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அங்க வேற வேற மாதிரி ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க, நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதுலயும் முக்கியமா படத்தோட கிளைமேக்ஸ்ல தாறுமாறா இருக்கும். ஒரு வீடு, அந்த வீட்டுல அதிகபட்சம் ஒரு 7-8 பேரு, இவங்களை வச்சுதான் மொத்த படமே நகரும். ஆனா இவ்வளவு கம்மியான ஆர்டிஸ்ட், ஒரே லொகேஷன், ஒரே இடத்துல திரும்ப திரும்ப சீன் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எங்கேயுமே உணரவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு திரைக்கதையை உருவாக்கி வச்சிருப்பானுங்க. அதனால கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாம படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது 2023ல வெளிவந்த ஒரு பிரிட்டிஷ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமான வாட் யூ விஷ் ஃபார். வாங்க அந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்கள் திரையான் 2.0 யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம படத்தோட கதாநாயகனோட பேரு ரயான். சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரு சின்ன நாடுக்கு தான் வந்து சேர்றானே. அந்த நாட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியில வந்தோன்னுமே அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ராபிட்னு எவனோருத்த மெசேஜ் பண்ணிருக்கான். நம்ம கதாநாயகன் ரயானுக்கு எங்க இருக்க நீ, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதை பார்த்துட்டு ரயான் எதுவும் பண்ணாம அப்படியே பாக்கெட்ல வச்சுட்டு நேரா போய் என்ன ரெயின் ஃபாரஸ்ட் கூட்டிட்டு போங்கன்னு அங்க இருக்க டாக்ஸிக்காரங்க தான் கேட்கறான். ஆனா அவங்களுக்குலாம் நம்ம கதாநாயகன் பேசுறது புரியல. ஏன்னா இவங்க பேசுற மொழி ஸ்பானிஷ், நம்ம கதாநாயகனுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். நம்ம கதாநாயகன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பக்கம் ஒரு ஆளு நம்ம ரயானோட பேரை பிடிச்சு அப்படியே கொடையோட நின்னுகிட்டு இருக்காரு. ரேன் நேரா அந்த நபர்கிட்ட போறாரு. அவர் டக்கு நம்ம ரேனை பார்த்து, சார் நான் தான் உங்களோட டிரைவர் வாங்கன்னு கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த டிரைவர் நம்ம ரேனுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கறாரு. உங்க ஃப்ரெண்டு கொடுத்த மெசேஜ் சார் இது அப்படின்னு சொல்றாரு. அதுல ரேனோட ஃப்ரெண்டான ஜாக்கு, நண்பா இது மாதிரி ஒரு வேலையா வெளியில போய்கிட்டு இருக்கேன், அதனால உன்னை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ண என்னால வர முடியல, நீ வீட்டுக்கு போ, ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடுலாம் இருக்கு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் ஈவினிங் குள்ள வந்துடுறேன் அப்படின்னு போட்டிருக்கேன். ரேனும் படிச்சுட்டு அப்படியே அமைதியா அந்த கார்ல அவ ஃப்ரெண்டான ஜாக்கோட வீட்டுக்கு வந்து சேர்றான். காட்டுக்கு நடுவுல ஒரு தனி வில்லா மாதிரி இருக்கு. நேரா அந்த வீட்டுக்குள்ள போறான். அப்படியே வீடு சுத்தி பார்க்கறான். பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. என்னடா இவ்வளவு அழகா வீடு வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். சரி ஏதாவது சாப்பிடுவோமான்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் எடுத்து இவனே கட் பண்ணி அழகா சமைச்சு சாப்பிடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் தனியாவே அந்த வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம நண்பன்ட்ட இவ்வளவு காசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஈவினிங் ஆயிருது. அங்க ஒரு நண்பரான ஜாக் வராரு. வந்து நம்ம ரேயானை பார்த்துட்டு, டே நண்பா பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ரேயானோ ஒன்னையும் தான்டா, எப்பறம் இன்னும் அப்படியே இருக்கிற, 12 வருஷம் இருக்குமா நம்ம மீட் பண்ணி, வீடுலாம் சூப்பரா இருக்கு, அதுவும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சம்ம ட்ரிங்க் வச்சிருக்க அப்படி இப்படிங்கிறான். அதுக்கு அந்த ஜாக்கு, ஓ இந்த ட்ரிங்க் சொல்றியா, ஆக்சுவலா இதெல்லாம் நான் வாங்கல, எல்லா கேட்டரிங் ஏஜென்சி சேர்ந்தவங்க வச்சிருக்காங்க, அடுத்த வாரம் இந்த இடத்துல ஒரு 5 கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு நான் சமைச்சு போடணும், அதுக்காக தான் என் ஏஜென்சி இங்க அனுப்பிச்சிருக்காங்களே, அவங்க தான் இந்த ஸ்டாக் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கது, அன்னைக்கான டின்னர் முடிஞ்சோன்னு நான் கிளம்பிடுவேன், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், இது எல்லா ஏற்பாடும் அவங்களது தான் அப்படிங்கிறான். ஆக்சுவலா ஜாக் ஒரு செஃப். இது கேட்டு ரேயான், அப்படியா உனக்கு தான் தெரியும்ல நானும் ஒரு செஃப் தானே, அதுவும் சாஸ் எல்லாம் சூப்பரா பண்ணுவேன், அந்த கேட்டகரி சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா என்னையும் சேர்த்துக்கடா அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஜாக்கு, இல்லப்பா அதெல்லாம் தேவைப்படாது நான் பாத்துக்கிறேன், சரி சொல்லு உன்னை பத்தி 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது எப்படி போய்கிட்டு இருக்கு உனக்கு அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ரியானோ அவனோட பர்சனல் லைஃப்ல சொல்றான். அவனுக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை குட்டிங்கன்னு எதுவும் கிடையாது, செத்தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்பப்ப சின்ன சின்ன கேம்பிளிங் விளையாடுவான், அதனால இருக்கிற காசு எல்லாத்தையும் இழந்துருவான். இதை பத்தி ஜாக் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்ப ஜாக் ரயான் கிட்ட, அந்த மாதிரி தான் இப்ப ஏதாவது கேம்பிளிங் தோத்து போயிட்டியா, அதுக்கு பயந்துட்டு தான் இங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஜாக் சிரிச்சுக்கிட்டே, இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாதுடா, சும்மா ரொம்ப நாளா ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருந்தேன், இங்க வெளில போயிட்டோம்னு யோசிச்சேன், அப்பதான் இன்ஸ்டால ஐடி கிடைச்சிச்சு, எதார்த்தமா தான் உனக்கு மெசேஜ் பண்ணேன்னு, நீ உடனே வான் கூட்ட, அதை நான் எதிர்பார்க்கவே இல்ல, நான் வரதுக்கான ஃபிளைட் டிக்கெட், இங்க கூட்டிட்டு வர டிரைவர் வரைக்கும் எல்லாமே நீயே அரேஞ்ச் பண்ணிருக்க, இந்த தொழில் எப்படி இவ்வளவு சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஜாக், ஏதோ போதுப்பா, ஏஜென்சியோட கஸ்டமர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்க, எல்லாமே பிரைவேட் பார்ட்டி தான் நடத்துவானுங்க, 1 வீக் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தனியா ஒரு வீட பிடிச்சு என்ன இங்க அனுப்பிச்சுட்டு அந்த டின்னருக்கு தேவையானது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவானுங்க. ஒரு டின்னர் இல்ல அதிகபட்சம் போனா ஒரு லஞ்ச் இவ்வளவுதான் இருக்குமே, அது ரெண்டுத்துக்கு தேவையானது மட்டும் குக் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு அவங்க சாப்பாடு கொடுத்துட்டேன்னா எங்க வேலை முடிஞ்சிருது. வருஷம் அதிகபட்சம் போனா ஒரு 50ல இருந்து 75 டின்னர் பார்ட்டி நடக்கும், அவ்வளவுதான் நான் சமைப்பேன், இதுக்கு நல்லாவே பே பண்றாங்க பான்ட்டு ரயான் கிட்ட ஜாக் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே எனக்கு நைட்டு போயிடுது. மறுநாள் காலையில எந்திரிச்சிட்டு அப்படியே 2 பேரும் ஜாக்கிங்லாம் போயிட்டு சரி வா ஊருக்குள்ள போகணும்ட்டு ஜாக் ரயானை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறான். அப்ப ஜாக்கோட கையில ஒரு பழைய வாட்ச் இருக்கு. இது ரயான் பார்த்துட்டு, இன்னும் இந்த மாதிரி கிளாசிக் வாட்ச் எல்லாம் காட்டுற அப்படி இப்படிங்கிறான். ஜாக் சிரிச்சுக்கிட்டே, இந்த வாட்ச் கட்டின ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும்டா, சொல்ல போனா என் ஏஜென்சிக்காரங்களுக்கு நான் இந்த வாட்ச் கட்டிருக்கிறதா முக்கியமான அடையாளமே, ஏன்னா ஒவ்வொரு தடவை டின்னர் பார்ட்டி நடக்கிறப்பலாம் ஹாஸ்ட் வேற வேற ஆட்கள் வருவாங்க,
என் அடையாளத்தை இந்த வாட்ச் வச்சுதான் சொல்லி அனுப்புவாங்களே, அதனாலயே நான் அதை கட்டிக்கிறேன்டாட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே கார்ல ஊருக்குள்ள போறாங்க. ரயான் அப்படியே அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அங்க தெருல நிறைய பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜாக் கிட்ட ஏன் இந்த மாதிரி ஊர்ல பார்ட்டி வைக்கிறாங்க, இது ஒரு ஏழை நாடாச்சு, பெரிய பெரிய பணக்கார நாட்டுல வைக்கலாமே, இன்னும் அட்மாஸ்பியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா இருக்கும், வர பணக்காரங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும்ல, இங்க என்னத்த வசதி கிடைக்க போகுது அப்படிங்கிறான். அதுக்கு ஜாக் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, கஸ்டமருக்கும் ஏஜென்சிக்கு நடுவுல இருக்க டீல், எதுக்கா இந்த மாதிரி நாட்டுல வைக்கிறாங்களா எனக்குலாம் சொல்ல தெரியல, பணம் கொடுக்குறாங்க அதுக்கு வேலை பாக்குறேன் அவ்வளவுதான். அப்படியே ரயான் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இவங்களுக்கு எய்தாப்ல அலைஸ் வந்து உட்கார்றான். அலைஸ் அப்படியே கொஞ்ச நேரத்துல ஜாக் ரயான் ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா பேச ஆரம்பிக்கிறான். அப்ப ஜாக் ரயான் ரெண்டு பேரும் அவங்களோட ப்ரொஃபஷன் பத்தி சொல்றாங்க குக்குன்னு. ஆனா அலைஸ் ரெண்டு பேர்ல யார் நல்லா சமைப்பாங்க சமைச்சு காட்டுங்கன்ட்டு அப்படின்னு கேக்குறான். இவங்க ரெண்டு பேரும் அவங்க தங்கி இருக்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா சமைக்கிறாங்க. அப்ப நம்ம ரயானுக்கு போன் வந்துகிட்டே இருக்கு அந்த ராபிட் கிட்ட இருந்து. ஆனா ரயான் போனே எடுக்க மாட்டேங்கிறான். ரெண்டு பேரும் நல்லா சமைச்சிட்டு அலைஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அலைஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ரயானோட குக்கிங் தான் நல்லா இருக்குங்கிறா. அப்படியே எனக்கு நைட் ஃபுல்லா ஜாலியா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்காங்க. அப்ப இந்த ரயான் இருக்கானே ஜாக்கோட வாட்சை கட்டி இருக்கான். இது ஜாக் பார்த்துட்டு டேய் எப்படா அந்த வாட்சை ஆட்டையை போட்டா அப்படி இப்படிங்கிறான். ரயான் சிரிச்சுக்கிட்டே சும்மாடா நீ என்ன பண்றது பாக்குறதுக்காக பண்ண இந்த உன் வாட்ச்னு கழட்டி கொடுக்குறான். இது எல்லாத்தையும் அலைஸ் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே நைட் ஃபுல்லா போயிருது. மறுநாள் காலையில ரயான் முழிக்கிறான். இந்த ராபிட் கிட்ட இருந்து மறுபடியும் மெசேஜ் வந்திருக்கு. நீ வெளியூர் போயிருக்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, என்கிட்ட மாட்டினா உனக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. ரயான் அப்படியே ஒரு மாதிரி கண்டுக்காம அமைதியா வீட்டுக்குள்ள போய் சுத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஜாக் வரான். ரயான் ஜாக் கிட்ட ஆமா அலைஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஜாக் காலையில போயிட்டாடா, அப்புறமா ஃப்ரீயா இருந்தா வரேன்னா சரி நான் அப்படியே வெளில போயிட்டு வரேன், உனக்கு என்ன வேணுமோ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா இரு அப்படிங்கிறான். ரயானும் சரிடான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கப்ப அங்க ஜாக்கோட லேப்டாப் இருக்கிறத கவனிக்கலாம். நேரா போய் ஜாக்கோட லேப்டாப் ஆன் பண்ணா அந்த ஜாக்கோட பேங்க் இருக்கும்ல அதோட அபிஷியல் பேஜ் தான் ஓபன் ஆயிருக்கு. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குது. இவன் எதாத்மா கிளிக் பண்ணா அவன் ஆட்டோ லாகின் கொடுத்து வச்சிருப்பான் போல. யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருது. உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 17 லட்சம் யூகே பவுண்ட் வச்சிருக்கான். இது பார்த்தோன்னே ரயானுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. எப்போ இவ்ளோ காசு வச்சிருக்கான்டா, ஒரு குக்குனால எப்படி இவ்ளோ சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பாக்குறான். ஆனா ஒன்னும் செய்யல. அப்படியே அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணிட்டு அமைதியா அன்னைக்கு நாள் ஃபுல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஈவினிங் ஆயிடுது. ஜாக் அவனுக்கு தேவையான ஜாமெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரான். அப்படியே ஜாக்கும் ரயானும் ஸ்விமிங் பூல்ல பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜாக்கோட முகத்துல ஒரு மாதிரி பதட்டம் இருக்கு. ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறான். ரயானுக்கு புரியுது. ஆனா ரயான் ஆல்ரெடி ஒரு டென்ஷன்ல இருக்கிறானே, அதனால ஜாக்கிட்ட எதுவுமே பேசிக்காம சரி நைட்டு தூங்க ஓடான்ட்டு ரெண்டு பேர் தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சிட்டு ரயான் அப்படியே அந்த வீடுக்குள்ள சுத்திக்கிட்டு ஒரு இடத்துல வந்து நிக்கிறான். அங்க ஜாக்கு தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னு ரயானுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. என்ன பண்றதே புரியல இவனுக்கு. அமைய போய் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காடுறான். அரை நாளுக்கு மேல ஆயிருது. எந்த முடிவுமே எடுக்காம இருக்கிறான். டக்குன்னு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. நேரா போய் அந்த ஜாக்கோட உடம்பு தொங்குதுல அது கீழே ஒரு கருப்பு பிளாஸ்டிக் கவர் விரிச்சு அது மேல ஜாக்கோட உடம்ப போட்டு பேக் பண்றான். நம்ம ரயானுக்கு இப்ப பணம் வேணும், ஜாக்கிட்ட தான் அவ்வளவு பணம் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறான். அதனால அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு லாகின் பண்ணலாம்னு பாக்குறான். இந்த தடவை லாகின் பண்ண முடியல. ஆட்டோ லாகின் தூக்கி விட்டான் போல இந்த ஜாக்கு. யூசர் நேம் பாஸ்வேர்டு இவனுக்கு தெரியாது. நேரா பேங்க்குக்கே கால் பண்ணி ஜாக்கு பேசுற மாதிரியே பேசுறான். அவனோட யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துட்டதாவும் புது யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணுங்கிறான். அதுக்கு அவங்க ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஏடிஎம் கார்டு இவனோட சோஷியல் நம்பர்னு எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க நேர்ல வந்தாதான் இதை சேஞ்ச் பண்ண முடியும், வரப்ப ஐடி ப்ரூஃப் ஏதாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட ரியானுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஏன்னா போன் மூலமா பேசி ஏமாத்திடலாம், நேர்ல போனா எப்படி போறது, அவன் ஐடி கார்டு நம்மள்ட்ட இருக்கு ஆனா நம்ம போட்டோ அந்த ஐடி கார்டுல இருக்கணுமே, அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். டக்குன்னு ஆன்லைன்ல போயிட்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி உருவாக்குன்னு செக் பண்றான். ஒரு சைனீஸ் வெப்சைட் ஓபன் ஆகுது. அதுல இருக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணோம்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிடும் சொல்லி போட்டிருக்கு. இவனும் அதே மாதிரி பண்றான். இவன் போட்டோலாம் அப்லோட் பண்ண சொல்லுது, அப்லோட் பண்றான். டீடைல்ஸ் ஆட் பண்ண சொல்லுது. ஜாக்கோட ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும்ல அதுல இருக்க எல்லா டீடைல்ஸுமே இவன் போட்டோ போட்ட அந்த டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ்ல ஆட் பண்றான். அப்லோட் கொடுத்ததுக்கு அப்புறம் 3 நாள்ல உங்களுக்கு இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து சேரும் மெசேஜ் வருது. சோ 3 நாளைக்கு இவன் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்ப அவன் போனுக்கு இன்னொரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ராபிட் நம்ம ரயானோட அம்மாவோட போட்டோ அனுப்பிச்சு 24 மணி நேரத்துல நீ எனக்கு தர வேண்டிய பணத்தை அனுப்பலனா உங்க அம்மாவை கொன்றுவேன் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. இவனுக்கு ஒரு மாதிரி பயந்துடுறான். டக்குன்னு ரிப்ளை பண்றான். உனக்கு நான் 25,000 தானே தரணும், ஆனா 50,000 தர, எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடு அப்படிங்கிறான். அந்த ராபிட்டும் சரின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாரு. பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரயான் ஜாக்கோட உடம்பு எடுத்துட்டு போய் அவன் இருக்கிறான அந்த வில்லா அதுக்குள்ளேயே சின்னதா ஒரு குட்டை மாதிரி இருக்கு, அந்த குட்டையில வச்சு அமைக்கிறான். மறுநாள் காலையில நம்ம ரயான் நார்மலா அந்த ஊருக்குள்ள போயிட்டு டீயை குடிச்சிட்டு இருக்கப்ப இவன் கிட்ட மறுபடியும் ராபிட் மெசேஜ் பண்றான். அதுல ராபிட் உன்னை என்னால நம்ப முடியாது, 3 நாள்ல நீ பணம் தரக்கூடாது, சாயங்காலம் 6 மணிக்குள்ள எனக்கு நீ பணத்தை தரணும், அப்படி தரலன்னா உன்னோட அம்மாவை கொன்றுவேன், 50,000 பவுண்டு அக்கௌண்ட்டுக்கு நீ அனுப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. என்ன பண்றதுன்னு புரியல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் கால் பண்ணி பண உதவி கேட்கறான். ஆனா யாருமே ஹெல்ப் பண்ண முன் வரல. ஏன்னா இவன் கிட்ட கேம்பிளிங் பண்ற பழக்கம் இருக்கு. அதுக்காக பணம் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு யாரும் தர மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாவே நேரா அவன் வீட்டுக்கு போனா அங்க வெளியில ஒரு வண்டி இருக்கு, யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. நேரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அங்க ஒரு பொண்ணும்
பையனும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பொண்ணு நேரா ரயான்ட்ட வந்து ஜாக் எல்லாம் ஓகே தானே, நான் தான் இமாஜின்ட்டு நம்ம ரயானை ஜாக் நினைச்சிட்டு வந்து கையை கொடுக்குறான். ரயானும் அப்படியே கேஷுவலா அவங்ககிட்ட நான் தான் ஜாக் எல்லாம் ஓகே தான் சொல்லுங்க அப்படிங்கிறான். உடனே அந்த இமாஜின் சொல்லுங்களா டின்னர் தேவையானதெல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா, நானும் மோரிஸ் தான் உங்களுக்கான ஹாஸ்ட், வர கஸ்டமரை நாங்க தான் டீல் பண்ண போறோம், நீங்க சமைக்கணும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோமே, போன தடவை நீங்க சமைச்ச இடத்துல எல்லாம் வேற ஹாஸ்ட் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பதிலாக தான் நாங்க வந்திருக்கோம், எல்லாம் ரெடி தானே அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ரயான் அப்படியே உட்காந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எனக்கு நீங்க மொத்தமா எவ்வளவு பே பண்றதா சொல்லியிருந்தீங்க, அதோட தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அந்த இமோஜின் 3 லட்சம் பவுண்ட் தரதா சொல்லியிருந்தோம், அதே இப்ப கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ரயான் அதுல எனக்கு இப்ப 50,000 யூகே பவுண்ட் தர முடியுமா, ஒரு எமர்ஜென்சி, எனக்கு நான் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறான். அந்த இமோஜினும் அட்வான்ஸா கேக்குறீங்களா, பிரச்சனை இல்ல நான் தரேன், அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுங்கன்ட்டு நம்ம ரயான் கேட்க ரயான் அந்த ராபிட்டோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்குறான். இந்த இமோஜின் பொண்ணும் அவன் கேட்ட 50,000 யூகே பவுண்ட அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறா. இவன் அந்த ராபிட்டுக்கு மெசேஜ் பண்ணி உனக்கு எனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, இனிமேல் என் வழியில வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராபிட் கிட்ட இருந்து ஃப்ரீ ஆயிடுறான். அந்த இமோஜின் நம்ம ரயானை கூப்பிட்டு ஓகே ஜாக் சொல்லுங்க எத்தனை டிஷஸ் நம்ம சமைக்க போறோம், என்னென்ன மாதிரியான டிஷ், மெனு ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நம்ம ரயானுக்கு தான் எந்த ஐடியா இல்ல, ஜாக் என்ன பண்ண போறான்னு அவனுக்கு தெரியாது, என்ன சொல்லி சமாளிக்கணும் கூட தெரியல. அதனால டக்குன்னு உட்காந்து எதுவுமே ரெடி பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும், ஆமா டின்னர் எப்ப அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த இமோஜினுக்கு இது கேட்கறப்ப கோவம் வருது, என்ன ஜோக் பண்றீங்க நீங்க, நாளைக்கு ஈவினிங் டின்னர் இன்னும் எதுவுமே ரெடி பண்ணலங்கறீங்க, அட்லீஸ்ட் நமக்கு தேவையான மீட்டையா ரெடி பண்ணீங்களா அப்படிங்கிறான். உடனே ரயான் மீட்டா என்ன மீட்னு சொல்லுங்க, போய் கடையில வாங்கிட்டு வந்துருவோம், மீட்டுக்கு அந்த ஊர்ல பஞ்சம் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த இமோஜின் கடையில வாங்கிட்டு வரோமா, என்ன புதுசா பேசுறீங்க, இது வரைக்கும் எத்தனை டின்னர் நீங்க குக் பண்ணி தந்திருக்கீங்க எங்களுக்கு, இது மாதிரி பண்ணாதானே திரும்ப பண்ண போறோம், மீட்டை ரெடி பண்ண போறதே நீங்க தானே, எந்த கடையில இந்த மீட் விப்பாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ரயானுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இமோஜின் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது, அதனாலதான் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க, இனிமேல எதுவுமே பண்ண முடியாது, கிளம்பி வாங்க, நம்ம மீட்டுக்கு தேவையான ப்ரொடியூசர் இப்பே கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறா. ரயானும் ஒண்ணும் புரியாம அந்த இமோஜின் மாரிஸ் 2 பேர் கூட கார்ல நேரா ஊருக்குள்ள போறாங்க. அங்க போய் ஒரு சர்ச்சில் நிக்குது. அப்ப அந்த இமோஜின் நாளை காலையில மாஸ் முடிஞ்சோனியும் சர்ச்சில் இருந்து இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வருவாங்க, யார் ஹெல்த்தியா இருக்காங்களோ பார்த்து செக் பண்ணிட்டு அவங்கள தான் நீ மீட் ஆக்கணும், நமக்கு மொத்தம் 2 பேர் தேவை அப்படிங்கிறா. இப்பதான் நம்ம ரயானுக்கே புரியுது, ஆக்சுவலா இவ சொல்றது மனுஷ கறியை சமைக்கிறது, அந்த வேலையை தான் ஜாக் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான் போல, அதை பண்ண முடியாம தான் தன்னைத்தானே சூசைட் பண்ணிட்டு இருக்கான். இதுல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமேன்ட்டு ரயானுக்கு ஒரு மாதிரி பித்துக்குழி மாதிரி ஆறாம். அந்த இமோஜின் நம்ம ரயானை பார்த்து சரி ஜாக் மாரிஸ் உங்க கூட வருவான், நாளை காலையில எல்லா வேலையும் முடிக்கிறோம் ஓகேவா அப்படிங்கிறான். அப்படியே ரயானுக்கு மண்டையெல்லாம் காயுது, இதுங்கள்ட்ட இருந்தா நம்ம மாட்டிக்கொண்டு நைட் ஒரு 2 இருக்கும், அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு போலான்னு முடிவு பண்றான். அப்படியே அமைதியா வெளியில போலான்னு பாக்குறப்ப அங்க வந்து இமோஜின் நிக்கிறான். நேரா நம்ம ரயான்ட்ட வந்து என்ன ஜாக் எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது, அதுக்கு ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், நாளைக்கு நடக்க போற டின்னருக்கு நம்மளுக்கு வராங்களா கஸ்டமர் எவ்வளவு பே பண்ணாங்க தெரியுமா, 15 லட்சம் யூகே பவுண்ட், உங்களுக்கு 3 லட்சம் யூகே பவுண்ட் நாங்க கொடுக்க போறோம், நீங்க ஆல்ரெடி எங்க ஏஜென்சிக்காக சமைச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு இந்த விளக்கத்தை திரும்ப நான் சொல்றேன், நம்ம வருஷத்துக்கு குறைஞ்சது 50ல இருந்து 75 டின்னர் பண்ணுவோம், அப்படின்னா 50ல இருந்து 75 பேரை கொலை பண்றோம், அவ்வளவுதான். இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு வருஷத்துக்கு நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளவு தெரியுமா, 112 கோடி யூகே பவுண்ட். இதே மாதிரி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, மைனிங் ஃபீல்டு, பெட்ரோலியம் ஃபீல்டு எல்லாத்துலயும் எடுத்துங்களேன், குறைஞ்சது 100 பேரா தான் சாவாங்க, அதை கம்பேர் பண்றப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில 75 பேர் தான் சாகுறாங்களே, சோ கம்மி தான். 100 கோடி பிசினஸ் பண்ற இடத்துல ஒரு 75 பேர் சாவறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். சோ இதெல்லாம் ஏத்துக்கணும், இப்படிதான் இந்த இண்டஸ்ட்ரி இயங்குது. இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு முக்கியமான ஆள், சோ எது பெருசா யோசிக்காம போய் படுங்க, காலையில போய் மீட்டை பிடிக்கணும்ல, போங்க போங்கன்ட்டு நம்ம ரயான் அனுப்பிச்சு விட்டுறா. மறுநாள் காலையில மாரிஸ் வந்தா ரயானை எழுப்பிக்கிட்டு நேரா அந்த சர்ச்சுக்கு போறாங்க. மாரிஸ் ரயான் கிட்ட ஒரு ஆளை பிக் பண்ண அப்படிங்கிறான். ரயானுக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு ஒரு பார்ட்டி போறாங்க, அந்த பார்ட்டியை காட்டுறான். நம்ம மாரிஸ் அந்த பொண்ணை காட்டுறான்னு நினைச்சுக்கிட்டு குட் செலக்ஷன் ஜாக் 19 வயசு இருக்கும், அந்த பொண்ணுக்கு அதிகமா கொழுப்புலாம் இருக்காது, கறியும் நல்லா டெண்டரா வரும், வா அந்த பொண்ணை பிடிப்போன்ட்டு அப்படியே அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. ஒரு தெருவில் போய் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே அவங்க 2 பேர் பின்னாடி போறப்ப பார்த்தா அந்த 2 பேரும் அங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. மாரிஸ்க்கு ரயானுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இங்க தானே இருந்தாங்க, என்னடா ஆளை காணுமேட்டு அப்படியே இங்க தான் அந்த பக்கம் தேடிட்டு இருக்கப்ப அங்க ஜோஸ்னு ஒரு பையன் உட்கார்ந்திருக்கான். இவ ஒரு மெக்கானிக். ரயானையும் மாரிஸையும் பார்த்துட்டு என்ன பார்க்க ஃபாரினர்ஸ் மாதிரி இருக்கீங்க, யாரை தேடி இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். டக்குன்னு மாரிஸ் ஜோஸை பார்த்துட்டு நம்ம ரயானை பார்க்கறான். ரயான் ஒன்னும் சொல்லாம அப்படியே இருக்கிறான். மாரிஸ் ஓகே அப்படின்ட்டு அப்படியே ஜோஸை கூட்டிக்கிட்டு என் கார்ல ஒரு பிரச்சனை, நீங்க மெக்கானிக் மாதிரி இருக்கீங்க, அது கொஞ்சம் என்ன செக் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த சின்ன பையன் ஜோஸும் ஓகே நான் பண்றேன், ஆனா அட்வான்ஸ் பே பண்ணிருங்க, அப்பதான் நான் கை வைப்பேன் அப்படிங்கிறான். மாரிஸும் சரின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்து கொஞ்சம் காசு எடுத்து அந்த ஜோஸ் பையன்ட்ட கொடுக்கறான். அவனும் சரி நான் வண்டி கீழே போய் என்னன்னு பாக்குறேன், வண்டியை யாராவது ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறான். மாரிஸ் ரயான்ட்ட சாவியை கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்றான். ஜோஸ் அப்படியே வண்டி கீழே போறான். மாரிஸ் அவன் கையில ஒரு துப்பாக்கி எடுத்து அதை சைலன்ஸ்ல மாட்டிக்கிட்டு அப்படியே கீழே படுத்துட்டு ஜோஸை பார்த்து மண்டையிலே சுட்டுறான். ரயான் என்னாச்சுன்னு கேட்கறான். மாரிஸ் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறப்ப அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் கூட இவன் ஆரம்பத்துல ஒரு பொண்ணையும் பாட்டியும் ஃபாலோ பண்ணிப்பான அவங்கள வராங்க. அந்த இன்ஸ்பெக்டர் நேரா மாரிஸ்ட் போய் யார் நீங்க, பார்க்க வெளியூர்காரங்க மாதிரி இருக்கீங்க, இங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க, இந்த பாட்டியும் பொண்ணையும் ரொம்ப நேரம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களாம்ல, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம மாரிஸ் இந்த பாட்டியும் பொண்ணையுமா, இல்ல இல்ல நாங்க யாரையும் ஃபாலோ பண்ணவே இல்ல, ஆக்சுவலா நாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை சேர்ந்தவங்க, நான்
நான் அந்த கம்பெனியோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இந்த வண்டியில உட்கார்ந்திருக்கார்ல ஜாக், இவர் எங்களோட ஆர்கிடெக்ட். இங்க ஒரு ஹோட்டல் கட்டலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதான் லொகேஷன் தேடி வந்தோம், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான். உடனே அந்த இன்ஸ்பெக்டரும் அப்படியா சரி உங்க ஐடியா காட்டுங்க அப்படிங்கிறான். மாரிஸ் ஒரு ஐடியா எடுத்து நீட்டுறான். அதுல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஐடி மாதிரி இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் சரி கிளம்புங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்கன்ட்டு மாரிஸ் ரேயானி அங்கே அனுப்ப சொல்லிடுறான். அந்த உடம்பு எடுத்துக்கு நேரா அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு தான் வராங்களே. இமோஜின் வந்து என்ன 2 உடம்பு தேவை, ஒண்ணுதான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறா. அதுக்கு மாரிஸ் இல்ல போலீஸ்காரன் ஒருத்தன் வந்துட்டான், அதனாலதான் ஒரு உடம்பு வச்சுதான் நம்ம இன்னைக்கு சமைக்கணும் அப்படிங்கிறான். இமோஜினும் சரி வாங்கன்ட்டு அந்த வீட்லயே மறைவான ஒரு பகுதி இருக்கு, அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த உடம்ப தலையில தொங்க விட்டுட்டு நம்ம இமோஜின் ரேயான் கிட்ட சரி ஜாக் நீ வேலைய ஆரம்பின்னு சொல்லிட்டு இமோஜின் மாரிஸ் அங்கிருந்து போயிடுறாங்க. ஜாக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பக்கம் அன்னைக்கு ஈவினிங் தானே டின்னர், அதுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அந்த டெக்கரேட்டிவ் வேலை அது எல்லாத்தையுமே இமோஜின் ஆள் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ரேயான் மேல ஒரு ரெயின் கோட் மாதிரி போட்டிருக்கான். உடம்பு ஃபுல்லா அப்படியே ரத்தமா இருக்கு, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி மேல வந்துகிட்டு இருக்கான். மாரிஸ் நம்ம ரேயானை பார்த்து என்ன ஜாக் எல்லாம் ஓகேவா அப்படிங்கிறான். அதுக்கு ரேயான் சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ட்ரேல வச்சிருக்கேன், மத்த எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இங்க இருந்து போயிடுறான். மாரிஸ் உள்ள போயிட்டு யூஸ் பண்ண முடியாத உடம்போட பாகங்கள் எல்லாத்தையுமே ஒரு சட்டில போட்டு டீகம்போஸ் பண்ற வேலையை பாக்குறான். சாப்பிடுறதுக்கு தேவையான மீட்டை மட்டும் எடுத்துட்டு நேரா கிச்சனுக்கு வரான். நம்ம ரேயான் அப்படியே பாத்ரூம்ல போய் நின்னுட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறான். இந்த மாதிரி நான் பண்ணதே இல்ல, என்ன பண்றது ஏது பண்றது தெரியல, ரொம்ப பதறி போயிடுறான். அப்படியே நேரா ரூமுக்கு வரப்ப இவர் 3 நாளைக்கு முன்னாடி அந்த ஜாக் மாதிரியோ டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ண அந்த டிரைவிங் லைசன்ஸ் கொரியர் வந்திருக்கு. இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தானே. டக்குன்னு யாரும் தெரியாம இவனோட திங்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கேயும் தப்பிச்சு போலான்னு பாக்குறான். அங்க அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க ஆட்கள், அவங்கள நம்ம ரேயானே ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா ரேயான் வேகமா அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போறப்ப எதிர்த்து அங்க வேலை செய்யற ஒரு ஆள் மேல மோதிடுறான். மோதி வண்டியை கொண்டு போய் அங்க பாறையிலையும் மோதிடுறான். இவருக்கு பயந்துட்டு இறங்கி வந்து அந்த அடிப்பட்ட நபரை பார்த்தா அவர் நல்லா தான் இருக்கிறாரு, எனக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ரேயான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். கொஞ்ச நேரத்துல மாரிஸ் வந்துட்டு நம்ம ரேயானை பார்த்து என்னங்க சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ரேயான் இல்ல வண்டியில ஹேண்ட் பிரேக் வேலை செய்யல போல, அதுவா கீழே வந்துச்சு போல அப்படி இப்படிங்கிறான். நம்ம மாரிஸ் புரிஞ்சிருது ரேயான் கிட்ட உன்னால இங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது ஜாக், நீ வேலை பார்த்தா ஆகணும், அப்படியே நீ தப்பிச்சாலும் ஏஜென்சி ஆளுங்க உன்னை வந்து கொன்றுவாங்க, உனக்கு தெரியும்ல ஏன் இப்படி பண்ற வா அப்படின்னு. அப்படியே 2 பேரும் வண்டியை தள்ளிட்டு மேல வராங்க. அப்ப ரேயான் மாரிஸ் கிட்ட நீ எத்தனை வருஷமா இங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம மாரிஸ் ஒரு 5 வருஷத்துக்கு மேல அப்படிங்கிறான். உடனே அந்த ரேயான் இதெல்லாம் பண்றது உனக்கு சங்கடமா இல்ல, எப்படி இந்த விஷயத்தை நீ 5 வருஷமா தொடர்ந்து பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு மாரிஸ் ஆடு மாடெல்லாம் வெட்டி தான் திங்கிறீங்க, அப்ப மட்டும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரலையா, மனுஷல வெட்டினா மட்டும் தான் ஃபீலிங்ஸ் வருமா, காசு கொடுக்குறா நான் வேலை பாக்குறேன், நீ ஒரு செஃப் அந்த வேலையை நீ பார் அவ்வளவுதான். இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி கிரெட்டான ஒரு பொண்ணு உன் வேலையை தான் பாத்துட்டு இருந்தா, ஒரு 5-6 வருஷம் ரொம்ப நல்லா தான் வேலை பார்த்தா. திடீர்னு பார்த்தா ஏஜென்சி கொடுக்குற பணம் எல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இனிமேல் பே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டின்னர்ல குக் பண்ணி கொடுத்துட்டு ஏஜென்சியை நான் டைரக்டா மீட் பண்ணோம் அப்படின்னா சரி இந்த பொண்ணு ஏதோ பெருசா எதிர்பார்க்கறா போலன்ட்டு மீட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா. இந்த இமோஜின் பொண்ணு தான் அரேஞ்ச் பண்ணாலே. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கிரெட்டா இந்த வேலையை விட்டே போயிட்டா. இப்ப ஏதோ ஆஸ்திரேலியால இருக்கிற போல ஒரு பணக்கார குடும்பத்துக்கு பர்சனல் செஃபா வேலை பார்த்துட்டு இருக்கதா நினைக்கிறேன். அடிக்கடி மெயில் பண்ணுவா ஏஜென்சிக்கு, இமோஜின் தான் காட்டுவாளே, நீ வேணா இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில ஏஜென்சி போய் பேசி பாரு, அவங்களா ரிலீவ் பண்ணா உண்டு, நீ ஏன் தப்பிச்சு போன்னு நினைச்ச, உன்னை கொன்றுவாங்கப்பா அப்படிங்கிறான். ரேயானோ ஓகே மாரிஸ் தேங்க்ஸ் நான் பாத்துக்கிறேன் உடன்ட்டு நேரா கிச்சனுக்கு போறான். இமோஜினை கூப்பிட்டு மொத்தம் 4 வகையான டிஷ் பண்ண போறேன், இதான் அந்த 4 டிஷ் ஒவ்வொரு டிஷ் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இமோஜின் நம்ம ரேயான் கிட்ட ஜாக் வந்திருக்க கெஸ்ட் எல்லாரும் நாக்குல ஒரு டிஷ் பண்ணி சொல்லி கேக்குறாங்க, அது டெசர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பா நாக்கு டெசர்ட் வேணும் அப்படிங்கிறாங்க, அது ரிக்வெஸ்டா வைக்கிறாங்க, சோ அதுல ஒரு டிஷ் பண்ணி அப்படின்னு சொல்றா. நம்ம ரேயானோ சரி பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல நான் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி ஈவினிங் ஆயிடுது, ஃபர்ஸ்ட் 2 கஸ்டமர் வராங்க, நம்ம மாரிஸ் தான் போய் கூட்டிட்டு வரானே. இமோஜின் அவங்களை வரவேற்றுட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. மாரிஸ் இமோஜின் கிட்ட சரி மத்த ஆட்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். வந்திருக்க கஸ்டமர் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்காக இமோஜின் நேரா கிச்சனுக்கு போறா. நம்ம ரேயான் அவன் மட்டும் குக் பண்ற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கானே. அப்ப அவளோட வாக்கி டாக்கில ஏதோ சத்தம் கேக்குது. கேட்ல இருக்க ஒரு செக்யூரிட்டி மேடம் 2 போலீஸ்காரங்க உங்களை பாக்கணுங்கிறாங்க உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறான். இமோஜினும் சரி வரட்டு பாக்கலான்ட்டு நேரா போனா டிடெக்டிவ் ரூயிஸும் இன்னொரு இன்ஸ்பெக்டர் வராரு. இந்த இன்ஸ்பெக்டர் தான் அந்த சின்ன பொண்ணையும் பாட்டியும் ஃபாலோ பண்றதா சொல்லி ரயான் கிட்ட மாரிஸ் கிட்ட விசாரிச்சிருப்பார்ல அதே இன்ஸ்பெக்டர் நம்ம இமோஜின் கிட்ட ஒரு மிஸ்ஸிங் பத்தி பேசணும், அந்த இடத்துல இந்த மாரிஸ் இருந்திருக்காரு அதனால அவர்கிட்ட விசாரிக்க வந்திருக்கோம், அவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம இமோஜினும் உள்ள வாங்க உட்காந்து பேசலான்ட்டு அப்படியே இந்த டிடெக்டிவ் ரோய்ஸையும் அந்த இன்ஸ்பெக்டர் உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார சொல்லிட்டு அவர் வெளியில போயிருக்காரு வர கொஞ்ச நேரம் ஆகும், நான் வேணா வந்ததுக்கு அப்புறம் உங்க இடத்துக்கு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அந்த டிடெக்டிவ் இல்ல அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா தொலைஞ்சு போனது என்னோட கசின், அவன் பேர் ஜோஸ், இதான் அவனோட போட்டோ, இவன் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம இமோஜின் அந்த ஜோஸ் போட்டோ பார்த்தனையும் அது இவனை தானே சமைச்சு வச்சிருக்கோன்ட்டு இல்ல நான் அவனை பார்க்கல, மாரிஸ் வந்து உங்க இடத்துக்கே வர சொல்றேன், இங்க ஒரு இலை பார்ட்டி நடக்க போகுது, வரவங்களா பெரிய பெரிய பணக்காரங்க, நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறா. அதுக்கு அந்த டிடெக்டிவ் ரோய்ஸ் ஐயோ நான் யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல, நான் மட்டும் இந்த சோபால அமைதியா உட்கார்ந்திருக்கேன், மாரிஸ் வந்தோடனே அவர்கிட்ட கேட்டுட்டு நான் கிளம்பிடுவேன், ஏன்னா நீங்க எல்லாம் வெளியூர் ஆக்கல உங்களோட தான் ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும், அதான் புரோட்டோகால், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறான். நம்ம இமேஜினும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறா. அப்ப அந்த டிடெக்டிவ் ரூயிஸ் இந்த மாரிஸ் கூட இன்னொருத்தர் இருந்தாரு ஜாக்குன்னு, இந்த கம்பெனியோட ஆர்கிடெக்ட்னு கூட சொன்னாரு, அவர் இருக்காரா அவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இமேஜினும் சரி வாங்கட்டு அந்த டிடெக்டிவும் போலீஸ்காரையும் கூட்டிக்கிட்டு நேரா நம்ம ரயான்
கிட்ட போறான். ரயான் சமையல் பண்ணிட்டு இருக்கானே, அதை பார்த்துட்டு அந்த டிடெக்டிவ் என்ன குக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் தானே அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ரயான் இல்ல இது என்னோட ஹாபி, நல்லா சமைப்பேனா, எப்பவுமே எங்க கிளைண்ட் மீட்டிங் நடக்கிறப்ப நான் தான் சமைச்சு கொடுப்பேன், அது ஒரு மாதிரி இம்ப்ரெசிவா இருக்கும்ல அதுக்காக தான் அப்படிங்கிறான். அவரும் சரி சரி அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீங்க வந்திருந்தீங்கல்ல அந்த இடத்துல ஜோஸ்னு ஒரு பையன் இருந்திருப்பான், அந்த ஜோஸ் ஒரு போட்டோவை நீட்டி கேட்கிறான். நம்ம ரயானும் இல்ல நான் இந்த மாதிரி பையனை பார்க்கவே இல்லை என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த டிடெக்டிவ் ஆக்சுவலா நீங்க ஒரு ஆர்கிடெக்ட்னு சொன்னீங்கல்ல, இது ஒரு சின்ன கிராமம், இங்க எப்படி நீங்க ஒரு ஹோட்டல் கட்டலாம்னு இருக்கீங்க, பிசினஸ் எப்படி லாபம்லாம் நல்லா வருமா அப்படி அப்படிங்கிறான். நம்ம ரயானும் லாபத்தை பத்திலாம் எனக்கு தெரியாது, கம்பெனில சொல்றாங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறான். உடனே அந்த டிடெக்டிவ் நான் ஆக்சுவலா ஆர்கிடெக்ட் படிச்சேன் தான், இங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படி அப்படிங்கிறான். நம்ம ரயானுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அப்படியே வளர்றான். இது அந்த டிடெக்டிவ் புரியுது இவர் ஒரு மக்குன்ட்டு, என்ன ஆர்கிடெக்சர் பத்தி பெருசாலாம் உங்களுக்கு தெரியலையே, ஆனா சமையல் மட்டும் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா என்ன சமைக்கிறீங்க நீங்க அப்படி அப்படிங்கிறான். நம்ம ரயானு சிக்கன் சூப் தான் பண்றேன், குடிக்க என்ன குடிங்க அந்த பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். ஆக்சுவலா உள்ள கிடக்கிற கறி அந்த ஜோஸோட கறி. அந்த டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டரும் சரி குடிக்கிறோமே அப்படிங்கிறாங்க. இமோஜின் ரயான் கிட்ட சரி அவருக்கு பரிமாறுங்க நான் வந்துடுறேன்ட்டு வேமா போய் அந்த வந்திருக்காங்களே 2 கஸ்டமர் அவங்கள்ட்ட நமக்கு ஒரு சிச்சுவேஷன், போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, எல்லாரும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம், நீங்க எல்லாம் எங்களோட கஸ்டமர்ஸ், உங்கள்ட்ட வந்து கேட்டா அதே மாதிரி பேசிக்கங்க அப்படிங்கிறான். இவங்க சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. கிச்சன்ல அந்த டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர் அந்த சூப்பை குடிக்கிறாங்க, அற்புதமா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு அப்படியே ரயானை பாராட்டுறாங்க. நீங்க ஆர்கிடெக்ட்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டான், அவ்வளவு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, ஆனா நீங்க ஒரு பர்ஃபெக்ட்டான குக்கு, சமைச்சு தள்ளி இருக்கீங்க போங்க அப்படி இப்படிங்கிறான். அப்படியே அங்க வந்திருக்க இமோஜின்ட்ட என் போன் டெட் ஆயிடுச்சு, சார்ஜ் போட்டிருக்கேன் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறா. இமேஜினும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்றா. அப்படியே நம்ம ரயானை பார்த்து ஜாக் ஒரு நிமிஷம் வரீங்களா உங்கள்ட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிறா. ஜாக்கும் வெளியில வரான். இமோஜின் அப்படியே ஜாக் கிட்ட உன்னை இந்த வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்னென்ன பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தானே வந்தாங்க, எதுக்கு இப்படி மறமாட்டவன் நடந்துக்கிட்ட, போலீஸ்காரங்க இன்வால்வ் ஆனா ஒன்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்க வந்திருக்கோம் இல்ல மூவிக்கு லொகேஷன் பார்க்க வந்திருக்கோம், இது ஏதாவது சொல்லி தான் சமாளிக்கணுமே, சோ இதோட பேசிக்ஸ் எல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும், அப்பதான் போலீஸ்காரங்க கேட்கறப்ப அதை பத்தி பேச முடியும். அதுக்கு என்னமோ வளர்ற, இப்ப நீ ஒரு ஆர்கிடெக்ட்னு சொன்னா கூட அவன் நம்ப மாட்டேங்கிறான், ஆர்கிடெக்ட்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது கூட தெரியல, ஒரு ஃபூல் மாதிரி நீ நடந்துக்கிற, இத பத்தி நான் கண்டிப்பா ஏஜென்சி ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படினு போறான். அட்ட ரயானுக்கு மண்டை காயுது. அதே டைத்துல எல்லா கஸ்டமரும் வந்துடுறாங்க, சாப்பிடுறதுக்கான முதல் டிஷ்ஷும் போகுது. இந்த பக்கம் அந்த டிடெக்டிவ் ரூயிஸ் இருக்கார்ல, அவர் மாரிஸ் கிட்ட அந்த ஜோஸோட போட்டோ காமிச்சு விசாரிக்கிறாரு. மாரிஸும் தெரியாதுங்கறான். டிடெக்டிவ் ரூயிஸும் சரி பிரச்சனை இல்ல, அந்த வந்திருக்காங்கல்ல வெளியூர்காரங்க அவங்கள்ட்டயும் நான் கொஞ்சம் விசாரிச்சுக்கிறேன்ட்டு நேரா உள்ள வரான். நம்ம ஜோஸோட போட்டோ நீட்டி எல்லார்கிட்டயும் இவரை பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவங்களும் தெரியாதுங்கிறாங்க. டிடெக்டிவ் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாரு. அப்ப அந்த கஸ்டமர் ஒரு ஜாப்பனீஸ் இருப்பான். அவன் நம்ம டிடெக்டிவ் சார் வாங்கல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்களேன், டிஷ் எல்லாம் நிறைய தான் பண்ணிருப்போம், உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறான். அந்த டிடெக்டிவ் அப்படி சிரிச்சுக்கிட்டே பணக்கார வீட்டு சாப்பாடு நான் சாப்பிடுறதா, ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்குமே, நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு உட்கார்றான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் நேரா டிடெக்டிவ் வந்து டிடெக்டிவ் நாளா உட்கார்ல வெளில நிக்கிறேன், நீங்க முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்ப நம்ம இமோஜின் அந்த ஜாப்பனீஸ் கஸ்டமர் கூப்பிட்டு ஏன் இப்படி பண்றீங்க, அவர் தான் போறாருல அப்படிங்கிறா. அதுக்கு அந்த ஜாப்பனீஸ் அவனோட அக்கா பையனை தான் நம்ம எடுத்து வச்சு தின்னுட்டு இருக்கோம், அதை அவனையே இப்ப திங்க வைக்க போறோம், அவனை தேடிதான் அவன் வந்திருக்கான், தான் தேடுறவனே நம்ம தின்னுட்டு இருக்கோம் கூட அவனுக்கு தெரியாது, ஆனா எங்க அவன் கண்டுபிடிச்சிருவானோ அதனால நம்மளா மாட்டிக்குவோம், நமக்குள்ள எப்பவுமே ஒரு அட்ரினலின் பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த கிக்க அடிச்சுக்க முடியுமா, இதாம தேவை நமக்கு, இந்த மாதிரி எப்பயும் டின்னர் நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கோமா, ஒரு மாதிரி படபடப்பா பதட்டமா அப்படியே பரபரன்னு சாப்பிட்டு இருக்கோமா, இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரீயா விடு இதுதான் கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இமோஜின் மாரிஸ் கூப்பிட்டு என்னடா இங்க நடக்குது அப்படிங்கிறா. அப்ப மாரிஸ் இமோஜின் கிட்ட நமக்கு இன்னொரு பிரச்சனை, இந்த ஜாக்கோட ஃப்ரெண்டா ஆலைஸ்னு ஒரு பொண்ணு வெளியில வந்து நிக்கிறா அப்படிங்கிறான். இமோஜின் நேரா போய் அந்த ஆலைஸ பாக்குறா. பட ஆரம்பத்துல ரேயானுக்கு ஜாக்கு ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு வருவாள், அந்த பொண்ணு அவ நான் ஜாக்க பார்க்க வந்திருக்கேன் ஜாக் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நம்ம இமோஜின் இல்லமா பிஸியா இருக்கிறாரு, இப்ப அவரால் உன்னால மீட் பண்ண முடியாது, நீ நாளை காலையில வாமா அப்படிங்கிறா. உன ஆலைஸ் சரி ஓகே நான் நாளை காலையில வரேன், இப்ப பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்குவா ரொம்ப அர்ஜென்ட்டா வருது அப்படிங்கிறா. இமோஜின் சரி போய் யூஸ் பண்ண சொல்லிட்டு பாத்ரூம் காட்டுறா. அப்படி உள்ள வரப்ப இமோஜின் நான் குக் பண்ணிட்டு இருக்கேன், ரேயான் ஜாக் உங்க ஃப்ரெண்ட் ஆலைஸ் வந்திருக்கா ரொம்ப நேரம் பேசாதீங்க அப்படின்ட்டு போயிடுறா. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஆலைஸ் ரேயானை பார்த்து என்ன ரேயான் உன்னை பார்த்து ஜாக்குன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ரேயான் அவங்களுக்கு அதான் ஜாக் வேலை செய்யறான், எங்கேயோ சொல்லாம ஓடி போயிட்டான், என்ன ஜாக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஜாக் செய்ய வேண்டிய வேலையை ஏன்ட்ட வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். அப்படியே வெளியில காட்டுறாங்க. இந்த இமோஜின் அந்த கஸ்டமர் கிட்ட போயிட்டு இருக்கப்ப அங்க அந்த இன்ஸ்பெக்டர் வராரு. இமோஜின் அப்படியே இன்ஸ்பெக்டர் பார்த்து நீங்க சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இல்ல நான் வீட்டுக்கு போறேன் மணி ஆயிடுச்சு டிடெக்டிவ் கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் அலைஸ் ரேயான் கூடவே இருக்கிறா. ரேயான் கிட்ட ஜாக்க பத்தியே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ரேயானே என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். நேத்து காலையில இருந்து இந்த ஜாக்க காணும் எங்க போனானே தெரியல, இவனுக்கு கரெக்டா அப்ப வந்தானுங்க, என்ன ஜாக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஜாக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கானுங்க, எனக்கு இப்ப பணம் தேவைப்படுது அதனால ஜாக் மாதிரி வேஷம் போட்டு நான் இப்ப அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ தயவு செஞ்சு கிளம்புறியா காலையில வாவே அப்படின்னு சொல்றா. அப்ப அங்க ஒரு சில கறி துண்டுலாம் இருக்கு, அது அலைஸ் அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு பா செம்ம டேஸ்டா இருக்குடா நீயா சமைச்சா அப்படி அப்படிங்கிறான். நம்ம ரயானு இதெல்லாம் முதல்ல நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து போடுங்கிறா. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த டிடெக்டிவ் ரூயிஸ் கஸ்டமர்ஸ் கூட தான் உட்கார்ந்திருக்கானே, அவங்க எல்லாருமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க நினைச்சுக்கிட்டு தான் பேசுறானே, அவங்களும் அது தகுந்தாப்புல ப்ரிப்பேர்ட் ஆகி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பத்தி பயங்கரமா பேசுறாங்க. டிடெக்டிவ் அதை
அதை கேட்டுக்கிட்டே அவங்களுக்கு வர வேண்டிய சாப்பாடு வந்துருது கறி துண்டோட. அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே உள்ள காட்டுறாங்க அந்த ஜோஸோட ரத்தம் இருக்கும்ல, அதை வச்சு ஏதோ சூப் பண்ணிட்டு இருக்கான். அதை ஆலேஸ் பார்த்துட்டு அது ஃபுல்லா ரத்தமா, என்னப்பா இவ்வளவு ரத்தம் இருக்கு, இதை வச்சா நீ சூப் பண்ண போறா அப்படி இப்படிங்கிறா. நம்ம ரயான், இந்த பாரு ஆலேஸ், நான் ஒரு வேலையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போ, நாளைக்கு காலையில வா நிறைய பேசுவோம், இப்ப ப்ளீஸ் போ அப்படிங்கிறா. அலேஸ்க்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி ஜாக் எங்க, ஜாக் வருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நம்ம ரயான், எனக்கு தெரியாது வருவானான்னு வரமாட்டான்னு சொல்ல முடியாது, முதல்ல நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலேஸ் அப்படியே கட்டி பிடிச்சு அனுப்ப பாக்குறப்ப ஜாக்கோட வாட்ச் ரயான் கையில இருக்கத பாக்குறா. என்ன இந்த வாட்சை நீ கட்டி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நம்ம ரயான் டக்குன்னு போறப்ப ஜாக்கு தான் கொடுத்துட்டு போனா அப்படிங்கிறா. அலேஸ் புரியவே இல்ல, முதல்ல சொல்லாம போயிட்டான்னா இப்ப வாட்ச் கொடுத்துட்டு போயிருக்காங்கறா. இங்க வேற ஒரு சட்டி ரத்தம் இருக்கு, முதல்ல கறி துண்டை வேணா திங்க வேணாம்னா என்னடா இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி பயப்படுறா. கூட கூட அங்க இருந்து வெளியில போறா. இவ போறத இமோஜின்னு கவனிக்கிறா. ஆலிஸ் இப்ப என்ன நினைக்கிறானா, ஜாக்க தான் வெட்டி போட்டு சமைச்சு தின்னுட்டு இருக்கானுங்க போலன்னு பயப்படுறா. வேகமா போய் அவளோட கார் எடுத்து அங்கே தப்பிக்கலான்னு பாக்குறா. அப்ப கரெக்டா மாரிஸ் வந்துடுறான். ஆனா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மாரிஸ் வந்துட்டு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமா இறங்குறீங்களா அப்படிங்கிறான். அப்படியே அலேஸுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இப்ப இந்த பக்கம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, வெறும் மீட்டை மட்டும் தான் இப்ப வைக்கிறாங்களே கறி துண்டு. அந்த டிடெக்டிவ் கறி துண்டை சாப்பிட்டுட்டு என்னங்க இவ்வளவு டேஸ்டா இருக்கு, என்னங்க கறி இது, குக்கு கூப்பிடுங்க அவரை நான் பாராட்டி ஆகணும் அப்படிங்கிறான். இப்ப அப்படியே கிச்சன்ல நம்ம இமோஜின் நேரா ரயான்ட்ட வந்து அந்த அலைஸ் என்னன்னா எங்க போனா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நம்ம ரயான் அவ போயிட்டா, எனக்கு ஒரு விஷயம் நீ ஹெல்ப் பண்ண முடியுமா, ஏஜென்சியை நான் நேர்ல மீட் பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம இமோஜின் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு நம்ம ரயான், இல்ல இதுக்கு முன்னாடி கிரெட்டான ஒரு குக்கு வேலை செஞ்சாங்களாம்ல, அவங்களுக்கு வேலை பிடிக்காம ஏஜென்சி நேர்ல பார்த்து மீட் பண்ணிட்டு பர்மிஷனோட வெளியில போனாங்களாம்ல, அதே மாதிரி நானே கேட்டு போகணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ஏஜென்சி மீட் பண்றதுக்கு எனக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிறான். அதுக்கு அந்த இமோஜின் கிரெட்டா போய் ஏஜென்சி மீட் பண்ணி அடுத்த வாரம் ஒரு டின்னர் பார்ட்டில இருந்தாவ குக்கா இல்ல இன்கிரீடியன்டா அவ்வளவுதான் சமைச்சு போட்டோமே, இந்த ஏஜென்சி விட்டு வெளியில போகணும்னு நினைச்சா அதுதான் நிலைமை, சோ இங்க எது போகணும்னு நினைக்காத நீ அப்படிங்கிறா. இது கேட்டோம் நம்ம ரயானுக்கு என்ன சொல்லணும் தெரியல. மாரிஸ் அவ இன்னும் மெயில் பண்றா, ஏதோ ஆஸ்திரேலியால இருக்கிற பணக்கார ஃபேமிலி பர்சனல் செஃபா இருக்கிறா அப்படி இப்படிங்கிறானே அப்படிங்கிறா. அதுக்கு நம்ம இமோஜின், மாரிஸ் ரொம்ப எமோஷனலான ஆளு, இங்க வேலை செய்யற எல்லாருமே அவனோட ஃபேமிலி ஆட்கள் மாதிரி பாப்பான், சோ அவங்கள ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க, அவங்களதான் சமைச்சு போட்டோமே அப்படின்னு நினைச்சா அப்படிங்கிற தெரிஞ்சா அவன் ரொம்ப அப்செட் ஆயிடுவான்ட்டு அந்த கிரெட்டாங்கிற பேர்ல நான் தான் மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் ஏஜென்சிக்கு, அது ஏஜென்சிக்கே தெரியும், சோ இதை பத்தி நீ இனிமேல் மாரிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாத, நீயும் இந்த ஏஜென்சி விட்டு வெளில பொண்ணுங்களை பத்தி நினைக்காத, இப்ப போய் டெசர்ட் சாம அந்த டங்கை பயன்படுத்தி அப்படிங்கிறான். அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு கஸ்டமர் எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறான். ரயான் வந்தோடனே எல்லாரும் பயங்கரமா ரயானை பாராட்டுறாங்க. அதுல இந்த டிடெக்டிவ் ரிவ்யூஸ், ரயான் நீங்க என்ன சமைச்சு கொண்டாந்தீங்க, இது என்ன மாதிரியான கறி, இந்த மாதிரி கறி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படி இப்படிங்கிறான். அந்த கஸ்டமர்லாம் அப்படியே வேற வேற பேசி சமாளிக்கிறாங்க. அப்படியே ரயான் டெசர்ட்டுக்கு என்ன ரயான் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ரயான் நீங்க சொன்னதுதான் அந்த நாக்கு கறி, அதான் கொண்டு வர போறேன் அப்படிங்கிறான். டிடெக்டிவ் கேட்டு சாக்காயிராரு, என்ன நாக்கு கறியா, எதோட நாக்கு அப்படிங்கிறான். அங்க இருக்க கஸ்டமர்லாம் பன்னியோட நாக்குப்பா அப்படிங்கிறான். உடனே டிடெக்டிவ் நாக்கெல்லாம் வேணாம் வேற ஏதாவது இருந்தா எனக்கு கொடுங்க, நீங்க சாப்பிடுங்க பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அப்படியே கலகலப்பா பேசுறாங்க. இந்த பக்கம் மாரிஸ் நம்ம அலைஸ் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இங்கே இருமா உன் காரை ரெடி பண்ண முடியுதான்னு பாக்குறேங்கிறான். அப்ப கரெக்டா ரயான் அங்க வரான். அலைஸ் அப்படியே ரயான் ஒரு மாரியா பாக்குறான். அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கு. ரயான் உள்ள போய் அந்த ஜாஸோட நாக்கு எடுத்துட்டு வந்து அதை வெட்டி சமைக்க போறான். அதை வெட்டுறப்பே அவனுக்கு ஒரு மாறி ஆயிருது. இமோஜின் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நம்ம ரயான் இவனுக்கு புயல போற பழக்கம் இருக்கு, நாக்குக்குள்ள ஃபுல்லா புழுவா இருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறான். இமோஜினை பார்த்துட்டு சரி குக் பண்ண தானே போற, அப்ப எல்லாம் போயிரும்ல, ஏதா பண்ணி வைடா அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ரயான் இல்ல நம்ம சூசி ஸ்டைல்ல கொடுக்க போறோம், பச்சையா தான் இருக்கும், குக் பண்ணலாம் போறது இல்ல அப்படிங்கிறான். நம்ம இமோஜின் நாக்கு இல்லாம வேற எதுவுமே நம்மளால இப்ப வைக்க முடியாது, கண்டிப்பா நாக்கு இருக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, மெனுல இந்த ஐட்டம் மட்டும் வேணும் தான் அவங்க சொல்லிருக்காங்க, மத்த எல்லா ஐட்டமும் நம்ம இஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம், சோ நாக்கு இல்லன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், ஏதாவது பண்ணி ஏதாவது யோசி, புகையில போறதுனால நாக்குல புழுவலும் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க அலைஸ் வந்துடுறான். இவங்க பேச எல்லாத்தையுமே கேட்டுறான். இவ வந்திருக்கத இமேஜின் ரயானும் பாக்குறாங்க. ரயான் அப்படியே தலையை குனிஞ்சிடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க வந்திருக்கு எல்லாருக்கும் அந்த நாக்கு, அது கூட ஏதோ ஸ்வீட் டிஷ் எல்லாத்தையும் வச்சு சர்வ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம டிடெக்டிவ் மட்டும் நாக்கு வைக்கல, டிடெக்டிவ்க்கு ஒரு ஸ்பூனை கொடுக்குறான். அந்த ஸ்பூன்ல ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி சுத்தி இருக்கு. டிடெக்டிவ் அந்த பேப்பர் பிரிச்சு பார்த்தா வந்து என்ன பாத்ரூம்ல மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரயான் எழுதிருக்கான். டிடெக்டிவ் கொஞ்ச நேரத்துல வேகமா நேரா பாத்ரூம் போறாரு. ரயான் கதவை சாத்திட்டு அந்த டிடெக்டிவ் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். அதாவது அவரோட அக்கா பையனான ஜோசப் சமைச்சு உங்களுக்கு சாப்பாடா கொடுத்துருக்கேன், நீங்க அதை தான் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்றான். இது கேட்டோ டிடெக்டிவ் அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது, போயிட்டு வாந்தி எடுக்கிறாரு. ரயான் டிடெக்டிவ் கிட்ட அப்படியே தோட்டத்து பக்கம் போங்க, அங்க ஒரு மறைவான ஒரு பகுதி இருக்கும், அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்கு, அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிறான். டிடெக்டிவ் அப்படியே வெளியில வந்துட்டு அங்க இருக்க எல்லா கஸ்டமர்ட்டையும் ஒரு மாதிரி டாடா பாய் எல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போற மாதிரி கிளம்பி நேரா தோட்டத்துக்குள்ள போறான். நம்ம ரயான் சொன்ன அந்த மறைவான ரூம் கிட்ட வந்துடுறான். ரயான் அங்கதான் இருக்கிறான். உள்ள போனா அங்க அந்த அலைஸோட உடம்பு கிடக்கு. ஆக்சுவலா நாக்கு கறிக்கு அலைஸ கொண்டு அவன் நாக்க யூஸ் பண்ணி இருந்திருக்கானுங்க. நேரா அங்க ஜோஸ வெட்டி போட்டு அவனோட மிச்ச பாகத்தை எல்லாத்தையுமே டீகம்போஸ் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல போட்டுருப்பானுங்களே, அந்த பாத்திரத்துல கையை விட்டு ஜோஸோட மண்டை எடுத்து காட்டுறான். டிடெக்டிவ் அப்படி கொமட்டிக்கிட்டு வருது, தலையெல்லாம் சுத்துது. என் போன் எனக்கு வேணும், அது உள்ள நான் சார்ஜ் போட்டிருக்கேன், நீ போய் அதை எடுத்துட்டு வரியா, உடனே நான் கால் பண்ணணும் அப்படிங்கிறான்.
சொல்றான். ரயானும் சரி இருங்க நான் போய் போன் எடுத்துட்டு வரேன்ட்டு வேகமா வெளியில வந்தா அங்க எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. டிடெக்டிவ் கிட்ட நீங்க வெளியில வர முடியாது, வந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க, உள்ளே இருங்க, நான் போய் உங்க போன் எடுத்துட்டு வரேன். இவன் அமைதியா போன் எடுக்கிறதுக்கா போறான். இவன் அந்த பக்கமா வரத எல்லா கஸ்டமரும் பார்த்துட்டு சூப்பரா சமைச்சிருக்கீங்க, செம்மையா இருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. அப்ப அங்க இருக்க மாரிஸ் நம்ம ரயான் கிட்ட நீ என்ன இந்த பக்கமா வர, எங்க போயிருந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்ம ரயான் இல்ல சும்மா வாக்கிங் போயிருந்தான்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிடுறாரு. மாரிஸ்க்கு ஏதோ சந்தேகமாது, அப்படியே அந்த இடத்த வந்து பார்க்க வரான். இந்த பக்கம் ரயான் நேரா கிச்சன்ல போயிட்டு அந்த போன் எடுத்துட்டு வரப்ப நம்ம இமோஜின் ரியானை பிடிச்சிட்டு நல்லா சமைச்சிருக்க, உன்னை பத்தி நல்ல மெயில் எல்லாம் போடுறாங்க, சோ இந்த டிரெக்டர் கிட்ட நீ வளர்னது எதுவுமே நான் ஏஜென்ட்ஸ்ட சொல்ல போறதில்ல அப்படி இப்படிங்கிறா. இப்ப கீழே அந்த டிரெக்டர் நிக்கிறாரு, அப்படியே பதட்டமா இருக்கு அவருக்கு. அப்ப வெளியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. ரயான் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பக்கமா மாரிஸ் கையில ஒரு பெரிய கட்டரை எடுத்துட்டு வந்து அந்த டிடெக்டிவ் வெட்டி சாச்சிடுறான். ரயான் அப்படியே குடுகுடுன்னு வேகமா அந்த இடத்துக்கு போனா அங்க அந்த டிடெக்டிவ் செத்து கிடக்குறான். மாரிஸ் அங்கதான் இருக்கிறானே. அப்படியே ரயானை பார்த்தேன், கீழே வந்த ஜாக் இவர் நின்னுட்டு இருந்தாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, அதனாலதான் இவர் கொன்னுட்டேன், நீ தானே இங்க வர வச்ச, சரி இனிமேல் இப்பெல்லாம் பண்ணாத, வா வேலையை பார்ப்போம்ட்டு அவங்க உடம்பையும் வெட்டி துண்டு துண்டாக்கி டீகம்போஸ் எல்லாம் பண்ணிட்டு அதை கொண்டாந்து கரைச்சிடுறானுங்க. நம்ம ரயானால ஒண்ணுமே பண்ண முடியல. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போயிடுது. மறுநாள் காலைல விடிஞ்சோனியும் அந்த வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் காலி பண்றாங்க. இமோஜினும் மோரிஸ் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இமோஜின் எல்லா கஸ்டமரும் உன்னை ரொம்ப பார்த்தி சொல்லியிருக்காங்க, அதனால அடுத்தடுத்து உனக்கு வேலை அதிகமா வரப்போகுது, நீ சீக்கிரம் பெரிய பணக்காரனா போற, இப்ப நீ உன்னோட வீட்டுக்கு போ, உனக்கு எப்ப வேலை இருக்கோ அப்ப நாங்க கூப்பிடுவோம் அப்படிங்கிறா. அப்ப மாரிஸ் அங்கேயிருந்து வந்து ஒரு ஜிபிஎஸ் டிடெக்டரை நம்ம ரயான் உடம்புல செலுத்திட்டு நீ எங்க இருக்கிற என்ன பண்ற எல்லாத்தையுமே எங்களால ட்ராக் பண்ண முடியும், சோ எது முட்டாள்தனமா பண்ணாத, இப்ப நீ வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே ரயானுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, அமைதியா அங்கிருந்து கிளம்புறான். அந்த ஜாக் பயன்படுத்தி இருந்தான காரு அதெல்லாம் மாரிஸ் எரிச்சிடுறான். நேரா போய் அந்த ஊர் ஏர்போர்ட்ல உட்காந்துருக்கான். அவன் பக்கத்துல ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு நம்ம ரயான் கிட்ட என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க, வேலை பிஸியோ அப்படிங்கிறாரு. நம்ம ரயானும் இல்ல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயா தான் இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்கதானே செய்யும் அப்படிங்கிறான். உடனே அவரு ஆமாமா எனக்கும் பயங்கரமா இருக்கும், சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்னா வாரத்துக்கு 2 தடவை வெவ்வேறு நாட்டுக்கு அலையணும், பிசினஸ் எப்படியா கொண்டு வரணும்ட்டு ஏகப்பட்ட ஆட்களை பார்க்கணும், ரொம்ப பிரஷர் சார், நீங்க என்ன மாதிரி சார் வேலை பாக்குறீங்க அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ரயானு எனக்கு அடிக்கடி இருக்காது, அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஏதாவது நாட்டுக்கு போற மாதிரி இருக்கும், ஒரு 5-6 பணக்காரங்க ஒரு டின்னர் சாப்பிட வருவாங்க, அவங்களுக்கு தேவையானதை சமைச்சு போடணும், அவ்வளவுதான், நான் ஒரு செஃப், லண்டனை சேர்ந்தவன், நல்ல பணம் கொடுக்குறானுங்க, போயிட்டு வரதுக்கு தேவையான எல்லா டிராவல் அலவன்ஸும் பண்ணி கொடுத்துறாங்க, தங்குறதுக்கு நல்ல வீடும் கொடுக்குறாங்க, ஒரு ராத்திரிக்கு தேவையானதை மட்டும் சமைச்சு கொடுக்கணும், இவ்வளவுதான் எனக்கு வேலை அப்படிங்கிறான். இதை அவர் கேட்டுட்டு சூப்பரா இருக்கு சார், பேசாம நானே செஃப் அடிச்சிருக்கலாம் போல, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட வேலையா, நல்லா இருக்கு சார் அப்படிங்கிறான். நம்ம ரயான் அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கான். அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமா நல்ல படங்களை பார்க்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.